தேசிய மக்கள் சக்தி குறைந்த அளவான வாக்குகளை தான் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இம்முறை பிரதேச சபை தேர்தலிலே பொதுவாக அந்த பேச்சுக்கள் எல்லாம் பொய்யாக்கப்பட்ட பேச்சுக்களாகவும் மதவாத பேச்சுக்களாகவும் கருதப்பட்டு முஸ்லிம் பிரதேசங்களிலே பொதுவாக தேசிய மக்கள் சக்திக்கு அதிகப்படியான வாக்குகளை முஸ்லிம் பிரதேசங்களில் வாக்களிக்க மக்கள் பார்த்திருக்கின்றார்கள் என்ற செய்திதான் உண்மையான செய்தியாக தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு காணப்படும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது. அதே போன்று தோழர்கள் கூறியதை போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கான சரியான பதில் இன்னும் எங்களுக்கு காலம் இருக்கின்றது. எங்களுடைய கட்டமைப்புகள் நிர்வாக கட்டமைப்புகளை நாங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டிய நிலையில் எங்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய தலைவர்களும் இருக்கின்றார்கள். எங்களுடைய தலைவர்கள் அதற்கு பிற்பாடு இன்னும் 6 மாதத்துக்கு பிற்பாடு இந்த நாட்டிலே எவ்வாறான அரச கட்டமைப்பு எவ்வாறான எங்களுடைய வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, மக்கள் எங்கள் மீது உள்ள நம்பிக்கைகளை எவ்வாறு எதிர்பார்த்து அதற்காக தகுந்த பதில்களை இந்த பிரதேச சபை தேர்தலில் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் எங்களுடைய அரசாங்கமும் நாங்களும் இருக்கிறோம்.